தலைமறைவாக உள்ள ஷாகிர் நாயக்கை இந்தியா வரவழைப்பதற்காக தேசிய புலனாய்வு அமைப்பு இன்டர்போல் உதவியை நாடியுள்ளது. மும்பையில் கடந்த சனிக்கிழமை அன்று இஸ்லாமிக் ஆய்வு அறக்கட்டளை தலைவர் ஷாகிர் நாயக்கின் வீடு மற்றும் தொண்டு நிறுவனம் உள்ளிட்ட 10 இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் போது அவரது தொண்டு நிறுவனத்திற்கு பல நாடுகளில் இருந்து பணம் வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் ஷாகிர் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாத பாதைக்கு திசை திருப்புவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஷாகிர் நாயக் நேரில் வந்து விளக்கம் தரவில்லை என்றால் அவர் மீது ஜாமீன் இல்லாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் இன்டர்போல் உதவியுடன் அவருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்குவதற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு முடிவு செய்துள்ளது. சவுதி அரேபியாவில் அவர் தலைமறைவாக இருக்கலாம் என்று கருதப்படுவதால் அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு அந்நாட்டு அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று தெரிகிறது.